கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஆராரோ ஆராரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஓகே, இன்னைக்கு வந்து ஆர்சிபி மேட்ச் இல்லையா? ஸோ ஆர்சிபி பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலையிலே எழுந்திரிச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட். அதை பார்த்த உடனே இதை வந்து நம்ம பேசுகிறதுக்கு நம்ம இந்த இதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னா MS தோனி ஒரு 2 வாரத்துக்கு IPL மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், அவருக்கு வந்து ஒரு காஃப் ஸ்ட்ரெயின் இருக்குது. காஃப்னா எப்படி சொல்கிறது, காலோட பின்பகுதி கீழே. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது. அதோட ரீஹாபிலேஷனுக்கு வந்து அவர் வந்து போறாரு. ஸோ அதனால வந்து அவர் வந்து ஒரு 2 வாரம் IPL வந்து மிஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நண்பர்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னா சின்ன சைன், இந்த வருஷம் தான் கடைசி வருஷம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஓகே, தலைமை வந்து முட்டியில் இன்ஜுரி ஆகி அதில் சர்ஜரி பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்ட ஒருத்தன். எனக்கு தெரிஞ்ச IPL வரலாற்றில் வந்து தலை வந்து IPL விளையாடாமல் இருந்திருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ரேர். அது ஒரு வாட்டி வந்து அப்போ ரெய்னா கேப்டனாக இருந்தார். அப்போ ரெய்னாவை கேப்டன் ஆக்கிட்டு இவங்க இருந்தாங்க. ரொம்ப 2011-12 அந்த டைம், அதாவது ரொம்ப முன்னாடி. அவர் என்ன ஆனாலும் வந்து விளையாண்டுட்டு இருப்பார். பட் இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு விஜயகாந்த் படத்தில் ஒரு டைலாக் வரும், ஓகேவா, தம்பிங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தலைமை வந்து ஓகே, அதான் உர்வில் பட்டேல் இருக்காரு, சஞ்சு விக்கெட் கீப்பராக உள்ளே வர்றாரு. அதுக்கப்புறம் இப்போ கார்த்திக் சர்மா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாராமா ப்ராக்டிஸ் கேமில். ஸோ தம்பிங்கெல்லாம் வந்துட்டாங்க, புது டீம் வந்துருச்சு, இனிமேல் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிப்பா நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அதோட வேலையை. இங்கே பாரு தலை, ஒழுங்கா நீ வந்து விளையாடலைனாலும் பரவாயில்ல, கிரவுண்டில் வந்து உட்காந்து இந்த மேட்சையாவது பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 2 வாரத்துக்கு அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் மேபி அவர் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்தாலும் இதை காரணமாக வச்சு எல்லா மேட்சும் விளையாட மாட்டார். அஸ் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 மேட்சஸ் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த 2 வார மேட்ச்சில் ஏதாவது நல்லா கிளிக் ஆகுது, இந்த விக்கெட் கீப்பராக போகிற சஞ்சுவோ இல்லை உர்விலோ இல்லை யாரோ, சஞ்சு தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் சான்ஸ், ஓகே, இல்லை யாரோ வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏன் டீமை மாற்றணுங்கிற ஒரு கேள்வியும் வந்து வரும். பட் அங்க இருக்கிறது டே அவர் MLAடா அப்படிங்கிற மாதிரி, அவர் தலடா அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதா. ஓகே, இதில் இவ்வளோதான், இதில் பேசலாம் ஒன்றும் இல்லை. அவர் மேபி வந்து எப்போ அவைலபிளாக இருப்பார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட சென்னையில் April 11 ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் மேபி அவைலபிள் ஆயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த மேட்ச் தான் April 14, அது வந்து KKRோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. மேபி அந்த கேம் வந்து அவைலபிளாக இருக்கலாம். அதுக்கு இடையில வந்து இருக்கிற RR மேட்சுக்கு அவர் இருக்க மாட்டார், பஞ்சாப் மேட்சுக்கு அவர் இருக்க மாட்டார், RCB மேட்சுக்கு அவர் இருக்க மாட்டார். இன்கேஸ் KKR மேட்சுக்கு வராருன்னா டெல்லி மேட்சுக்கு அவர் இருக்க மாட்டார். ஸோ இப்படி தான் வந்து இது போகுது. அண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சென்னையில் நடக்க போகிற அந்த பஞ்சாப் மேட்சுக்கு வந்து பெருசாக டிக்கெட் இது எப்படி ஆகும்னு தெரியல. ஏன்னா அந்த ரஷ் இருக்கும். பட் ஆனால் தோனியை பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் வரும்ல, இப்போயும் வரலாம். அங்கே ஒரு டக் அவுட்டில் தான் இருப்பார், எங்கெல்லாம் போக மாட்டார். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கான சரியான வாய்ப்பு இது, எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.